ஐ பெட்ஷீட்டு. ஒரு வேளை அண்ணா சொன்ன மாதிரி ஹாலுசினேட் ஆகுது போல். தேவையில்லாமல் என்ன நானே குழப்பிக்கேன். ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியே இருக்கே. என் நேரம் திக்கு திக்குனே இருக்கையா. ஃபோன் எங்கே வச்சேன்? ஏதாச்சும் வந்துடுமோ? ஐயையோ, துண்டு எடுத்து வர மறந்துட்டேனே. அருமடா ஆத்தா. ஏதாச்சும் பண்ணுங்கடா, எனக்கு வேற வீடு வேணும்டா. பாருங்கடா. டேய், ஒரு நிமிஷம் இரு, திருப்பி கூப்பிட்றேன். பெட்ஷீட்டு மடிச்சு வச்சிருக்கு, ட்ரெஸ்ஸை வேற காணும். அந்த டோரு திறந்துருந்துச்சுல. அங்கே இருந்த ட்ரெஸ்ஸு யார் இங்கே வந்து போட்டது? ஐயோ, டோர் ஓப்பன்லேயே இருக்கே. செருப்பு வேற போட மறந்துட்டேனே.
ஹலோ மச்சான், வீடு ஏதாவது கிடச்சிதாடா? என்னடா சொல்கிற? இங்கே பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு மச்சான். நிஜமாலுமே ஏதோ இருக்குடா. சரி மச்சான், நீ சொல்கிற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. அண்ணாவும் அதான் சொன்னாங்க, இந்த பேயும் அதான் சொல்லிச்சு. சரி, நான் இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பேய் ஒன்றுமே பண்ணலை, நல்லது தான் பண்ணியிருக்கு. நான் எதுக்கு பயப்படுறேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அது பேயில்ல, கொஞ்சம் பயமாக இருக்கு. ஆமாண்டா. சரி, நான் காலேஜ் வந்துட்டு இருக்கேன், வந்துடுறேன். டைம் ஆகிடுச்சு. இந்த கதவுக்கு சாவி தான் ஒரு கேடு தானா, அதுவே செக்யூரிட்டி மாதிரி கதவை மூடிக்குது. டைம் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணு. காலையில் அந்த பேய் டோர் க்ளோஸ் பண்ணுச்சு, இப்போ ஓப்பன் பண்ண முடியும்ல? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ண மாட்டேங்குது, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். திறக்க மாட்டேங்குது, நம்மளே திறந்து போயிடுவோம். பேய்க்கு பவர் போயிடுச்சு, போய் சார்ஜ் குத்தி விட்டோம். அந்த டோர் தானே ஓப்பன் பண்ண முடியல, நம்ம இந்த டோர் ட்ரை பண்ணக்கூடாது? என்ன நீ இத்தனை நாள் நான் போட்ட துணியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி மடித்து வச்சுருவாங்க, இன்றைக்கி என்னமோ ஓவர் கேஷுவல் ஆகிட்ட? என்ன ஃப்ரெண்ட் ஆகிட்டே நினப்பா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். நான் போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடணும், சரியா? ஒரு நிமிஷம், நான் ட்ரெஸ் எடுக்க மறந்துட்டேன்.
அப்புறம் துண்டு எடுக்க மறந்துட்டேன், எடுத்து வச்சிரு. எடுத்து வச்சிட்ட போல, சூப்பர் சூப்பர். ஆனால் இதை எடுத்து வச்சிட்ட, இதெல்லாம் ஏன் நீ தொடவே இல்லை? சரி, இதையும் சேர்த்து எடுத்து வச்சிரு. இப்போ இங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகுதா? அப்படி எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகுதுன்னா இப்போ இங்க நடக்கிறதெல்லாம் தான் என்ன? மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் ஏன் எதுவுமே தெரியல, ஏன் எதுவும் ஃபீலும் ஆகலை? இப்போ இங்க இருக்கிறது தான் என்ன? நல்லது பண்ணுதா இல்லை கெட்டது பண்ணுதா? ஒண்ணுமே புரியலையே. இப்போ வரைக்கும் ஏன் அது என்ன எதுவும் பண்ணல? ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமா என்ன வச்சு செய்ய போகுதோ? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரே குழப்பமா இருக்கு. ஒண்ணு பண்ணலாம், பேசாம அந்த பேய்கிட்டே பேசி வந்துருவோமா? அதான் சரி. எட்ரா அந்த ஓஜா போட, நம்ம கிட்ட ஏது ஓஜா போடு? எத்தனை படத்துல பார்த்துருக்கோம், நாமளே எழுதிடுவோம். ஓஜா போர்டு எழுத ஆரம்பிக்கும். எப்படி எழுதுறது? சரி, அதான் போன இடத்துல இது எப்படி கர்வா எழுதுறது? சரி, அது என்ன வந்து பதிலாக சொல்ல போகுது, வேறாவே எழுதுவோம். எல்லாம் ஓகே, ஆனால் என்ன, இந்த நிலா தான் வாழைப்பழம் மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, விளையாட தானே போகிறோம், போதும் போதும். ஃபஸ்ட்டு எந்த கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? பூஜா போர்ட் ரூல்ஸ் என்ன? ஐயோ, நான் பாட்டில் என்னத்தையோ பண்ணிட்டுருக்கிறேனே. சரி, கூகுளில் ரூல்ஸை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. என்ன ரூல்ஸ் இருக்கு? முதல்ல கேண்டில்ஸ் வேணுமா? ஒன்று பத்தாது போல இருக்கே. வேற என்ன? காயின்ஸ் வேணுமா? காயின்ஸு கேண்டில் எங்கே இருக்கு? செல்ஃபில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். ஓ, ஓகே ஓகே ஓகே. கேட்குறத கொஷினாக தான் கேட்கணுமா? இல்லாட்டி கோச்சுப்பாங்க போல இருக்கு. சரி, ஃபஸ்ட்டு செல்ஃபில் போய் தேடுவோம். என்ன சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. சரி, கேண்டிலை பற்ற வைப்போம். இப்போதான்டா பிரகாசமாக இருக்கு. எவன்டா பாக்ஸில் பிச்சைக்கார மாதிரி இத்தனை காயின் எடுத்து வச்சிருக்கான்?
உன்னோட பேர் என்ன? என்ன ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சரி, அடுத்த கொஸ்டின் கேட்டு பார்ப்போம். நீ யாரு? எங்க இருந்து வந்த? என்னடா இது, கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லை. ஒருவேளை இதெல்லாம் பொய்யா இருக்குமோ? அட போங்கடா, நீங்களும் ஓஜா போடும். ஒருவேளை ஒருத்தர் மட்டும் விளையாட பேய் வராதோ? என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ பேய் வருமா வராதா? வருவே. நீ தானே வாவான்னு கூப்பிட்ட, அப்புறம் ஏன் பயப்படுற? வான்னு கூப்பிட்டா உடனே வந்துருவியா? போ, பயமா இருக்கு, போ போ. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் தான் அகல்யா. நீ செகண்ட் இயர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்ல வந்து செமினார் எடுத்தேன். அப்போ என்னை கூப்பிட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொன்ன, ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். என்னோட லைஃபே நீதானு அவ்வளோ ஆசையா இருந்தேன். அந்த ஆசையோட தேர்ட் இயர்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தேன். அப்புறம் ஏன் என்னை பார்க்க வரல? என்னதான் ஆச்சு? பரவாயில்ல, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ நீ வரலன்னு உடனே நீ ஊருக்கு தான் போயிட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ செத்து போயிருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. பரவாயில்ல விடு. நீ எப்படி இருக்கன்னு பார்க்கதான் வந்தேன். உன்னை பார்த்துட்டேன். இப்போ நான் சந்தோஷமா போறேன். பை. அகல்யா, நீ எங்க இருக்க? நானும் உன்னை தாண்டி லவ் பண்றேன். உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்து அப்பல இருந்தே நானும் நீ தேடி வருவேன்னு நினைச்சேன். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதடி. நீ தாண்டி என்னோட உயிர்.